ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக ஆக்குகிறான். ஃபிரௌனுடைய மனைவியை, ஃபிரௌன் மிகப்பெரிய கொடுங்கோலன், தன்னை இறைவன் என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்தியவன், தன்னுடைய மனைவி ஈமானை ஏற்றுக்கொண்ட மூமினான பெண்ணாக மாறிவிட்டாள் என்பதை அறிந்த ஃபிரௌன் கோபம் கொண்டான் தன் மனைவியின் மீது. இறுதியாக காவலாளிகளை அழைத்து சொன்னான், இறுதி வாய்ப்பை கொடுங்கள், இவள் மறுத்தால் மேலே ஒரு பாறையை வைத்து கீழே போட்டு இந்த பெண்ணை நீங்கள் கொலை செய்து விடுங்கள் என்று கூறிவிட்டு ஃபிரௌன் கிளம்பினான். அவர்களுடைய காவலாளிகளும் ஃபிரௌனுடைய கட்டளையை ஏற்று அவர்களுடைய மனைவியை கொலை செய்ய தயாரானார்கள். ஃபிரௌனுடைய மனைவி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், யா அல்லாஹ், சொர்க்கத்திலே எனக்கு ஒரு மாளிகையை கட்டுவாயாக. முதல் பிரார்த்தனை. இரண்டாவது பிரார்த்தனை, யா அல்லாஹ், இந்த ஃபிரௌனிடத்திலிருந்தும் அநியாயக்கார அந்த கூட்டத்துடைய செயலிலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணுடைய பிரார்த்தனையை அங்கீகரித்தான். அந்த காவலாளிகள் ஃபிரௌனுடைய மனைவியை கொலை செய்வதற்காக பாறையை உயர்த்தி கீழே போட்டார்கள். அல்லாஹ் அந்த பாறை விழுவதற்கு முன்னால் சொர்க்கத்திலே அந்த பெண்ணுடைய தங்குமிடத்தை அல்லாஹ் காட்டினான். அந்த பாறை விழுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அந்த பெண்ணுடைய உயிரை கைப்பற்றினான்.